அப்படி உள்ள முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம வயசான வாப்பா, ஏயா உங்க வாப்பா வயசாகி ஒரு மூலையில கிடந்தா அதுக்கு ஏன் அப்படி அல்லாஹ்ட ரசூலை போய் நீ ஒப்பா பேசுற? வயசான வாப்பாட்ட போய் என்ன மகன் சொன்னாராம் வீடு கட்டுறது. இது எவ்வளவு பெரிய மோசமான கதை. என்ன மௌலவி, வாப்பாக்கு இவர் வீடு கட்டி கொடுக்கறதா? வாப்பாட்ட போய் முடியாத நிலையில் இவர் வீடு போய் கட்டி கேட்கறதா? எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட மதது ஹிமாயத் கேட்கறது எப்படியா? வயசான வாப்பாட்ட போய் வீடு கட்டணும், வீடு வேணும்னு சொன்னா அவரு தச்சனை கொத்தனை புரிஞ்சா? ஆசிக்கு போன் பண்ணி ஆசிக்கு என் மானுக்கு வீடு கட்டணும், கொத்தனாரெல்லாம் ஒழுங்கு அனுப்பு, ஆசாரி அனுப்புன்னு சொன்னீங்கன்னா அவர் இடப்பட்டு செய்யற. அது போலதான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன இஸ்திகாஸா செய்யறது. அடமுட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல வம்சக்கல் கமருங்கறானடா. ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான விரல காட்டினாங்க. மாஷா அல்லாஹ் சந்திரன் ரெண்டா பிளந்து 2 கூரா போனுச்சேடாப்பா. 2 கூரா போனுச்சு. இது என்ன வயசான வாப்பா செய்யற வேலையா? வயசான வாப்பா என்ன ஒரு ஜன்னலை கூட பழக்க முடியாது. வீட்டுல உள்ள அவர் படுத்திருக்கிற பெட்ஷீட் ஒரு மூலையை கூட கிழிக்க முடியாது. முக்தாருல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரமஹு முபாரக்கான விரல காட்டினாங்க. மாஷா அல்லாஹ் ஃபுல் மூன் 2 துண்டா போனுச்சு. மாஷா அல்லாஹ் ஃபுல் மூன் 2 துண்டா போனுச்சு. மாஷா அல்லாஹ் குர்ஆன் அதை என்ன உறுதி வருது. அப்ப எந்த அளவுக்கு ஜஹாலத் இருக்குது இந்த ஆள்கிட்ட, எந்த அளவுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய விழிசிற வேஷம் இது. அல்லாமா ஆலிம் சா வேஷம் போட்டு ஜனங்களை எல்லாம் நான் என்ன அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துல அஹ்லு சுன்னத் ஜமாத்துங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ண அப்துல் ரஹ்மானுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. தௌபா செய்யணும் மாஷா, தௌபா செஞ்சு ஷஹாதத்து சொல்லி மீண்டு வரணும் மாஷா. முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு அப்துல் ரஹ்மான் கொடுத்த மிசால் ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன இஸ்திகாஸா செய்யறதுக்கு அப்துல் ரஹ்மான் கொடுத்த மிசால் என்ன? குஃபுர் ஜஹராக்கக்கூடிய விஷயம் அது. மாஷா அல்லாஹ் குஃபுர் ஜஹராக்கிற விஷயம் இதெல்லாம் வேற ஒண்ணு இல்ல. அப்துல் ரஹ்மான் ஃபானிஃபி ரசூல் சியம் அலில்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஷரஃப அலமத்த கராமத்த மர்த்ததுடைய விளைவு மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்து பில் ஹர்ப். மாஷா அல்லாஹ் அந்த ஹர்புடைய விளைவுதான் என்ன? குஃபுர் ஜஹராக கொடூரமான வார்த்தை எல்லாம் அந்த நாவிலிருந்து வெளியே இல்ஹார் ஆகுறது. அல்லாஹ் அவனை என்ன பெரிய படையை கொட்டிக்கிட்டு கத்தி கட்டெல்லாம் எடுத்து நல்லா சண்டைக்கு வரமாட்டான். அல்லாஹ் எப்படி சண்டை போடுவான்? ஈமான் போற மாதிரியான ஆக்டிவ் அங்க வரும். மாஷா ஈமான் ஹலாக் ஆகிற மாதிரி ஆக்டிவ்ஸ் அங்க வரும். மாஷா அல்லாஹ் அந்த ஆக்டிவ்ஸ் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. റഹ്മത്തുൽ ആലമീൻ മുഹമ്മദ് റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഒന്നിനും കഴിയാതെ കിടക്കുന്ന ബാപ്പ, ആ ബാപ്പാനോട് മകൻ വന്ന് പറയുന്നു, ബാപ്പാ എനിക്കൊരു വീടുണ്ടാക്കി തരണം. കല്ല് പൊക്കാൻ അയാളെ കൊണ്ട് കഴിയൂല, മരെടുക്കാൻ അയാളെ കൊണ്ട് കഴിയില്ല, അയാൾക്ക് ആശാരിപ്പണി അറിയില്ല, അതേ പടവിന്റെ പണി അറിയില്ല. അയാളോട് വീടുണ്ടാക്കി തരണമെന്ന് പറഞ്ഞാൽ അർത്ഥം എന്താണ്? വീടുണ്ടാക്കാൻ വേണ്ടി നിങ്ങൾ ഇടപെടണമെന്നാണ്. ഇതുപോലെ നബി തങ്ങളോട് പറയാണ്, ഓ നബിയെ തങ്ങൾ വീട്ടിൽ തരാൻ, അതായത് അല്ലാഹു എന്റെ ആവശ്യം വീട്ടിൽ തരാൻ തങ്ങൾ ഇടപെടണമെന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. അവിടെ എന്നും വായിക്കാം, എന്റെ ആവശ്യം നിർവഹിച്ചു കിട്ടാൻ വേണ്ടി. ഇത് പറഞ്ഞതിന് ശേഷം അതാണ് നബിതങ്ങളോടുള്ള ഇസ്തിഗാഥ. ഇടപെടാൻ ആവശ്യപ്പെടുന്നതാണ് ഇസ്തിഗാഥ. അതേ ഇടലയാളനാക്കി പടച്ചവനോട് ചോദിക്കുന്നതാണ് തവസ്സുല്. എന്നിട്ട് പിന്നെന്താ പറയാ?